ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் மாறிக்கொண்டே இருக்கும். எல்லா விஷயமும் உனக்கு பிடித்தது போலவேதான் நடக்கும் என்பதையெல்லாம் சொல்ல முடியாது. சில நேரத்தில் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட நடக்கும். அது எல்லாவற்றையும் பொறுத்திருந்து அனுசரித்து எப்படி நடத்த வேண்டும், ஏது நடத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நடத்த வேண்டும். இல்லை இல்லை, எனக்கு பிடித்தது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும் என்று நினைத்தால் அப்படியெல்லாம் இங்கு யாருக்கும் எப்பொழுதும் நடப்பதே அல்ல. ஏனென்றால் அவன் செய்த வினைக்கு தகுந்தது மாதிரியான பலன்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறோம். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது. அந்த விஷயத்தை எல்லாம் மாற்ற முடியுமா என்று கேட்டால் மாற்ற முடியாது. எல்லாமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடவே இருக்கிறது. நீ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால், ஆனால் அது நடக்கவில்லை. அதற்கு பதிலாக வேறொரு விஷயம் நடந்தது. இது யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எனக்கு எல்லாம் தெரியாமலா இருக்கிறது? எல்லாம் எனக்கு தெரிகிறது. கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்வில் நீ சுமக்கும் இந்த கடினமான விஷயங்கள் அனைத்தையும் நிச்சயமாகவே நான் மாற்றுவேன். தொடர்ந்து நீ என்னென்ன விஷயத்திற்காக நீ படாத பாடு பட்டு கொண்டு இருக்கிறாயோ, என்னென்ன விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டம் என்ற ஒன்றை அனுபவிக்கிறாயோ, அது எல்லாம் எனக்கு தெரியாமல் அல்ல, எல்லாமும் எனக்கு தெரிகிறது. ஆனால் அனைத்திற்கும் பொறுமையாக இருக்கிறேன் என்றால் எல்லாம் ஒரு காரணம்தான். நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், உன்னை சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒன்று மட்டுமே. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறது. எல்லா விஷயத்திலேயும் தவறான ஒன்று நடக்கிறது என்கின்றார். தவறான ஒன்றெல்லாம் நடக்கவில்லை, சரியான விஷயங்கள் தான் நடக்கிறது. சில நேரத்தில் சில விஷயத்தில் நீ எப்பொழுதுமே நானும் பார்க்கிறேன், என்னென்னவோ முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாய். சில நேரத்தில் சரியான முடிவுகள், சில நேரத்தில் தவறான முடிவுகள். உன்னுடைய வாழ்க்கையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உன்னுடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், ஒரு நேரம் அற்புதமான யோசனை, ஒரு நேரம் உன்னுடைய வாழ்க்கையே வேண்டாம் என்ற ஒரு யோசனை. இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. வாழ்க்கை என்பது மாறும், நிச்சயமாக மாறும். நீ எதை கேட்கிறாயோ அதை விட அற்புதமாக எல்லாம் மாறும். இன்று ஒரு 10 ரூபாயை சம்பாதிக்கிறாய் என்றால் நாளை அதை விட பல மடங்கு நீ சம்பாதிப்பாய். புரிகிறதா? இப்பொழுது நீ படும் இந்த அடிகளின் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் சிறந்த இடத்தையே நீ அடைவாய். எல்லா இடத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாகவே நிற்பாய். இப்பொழுது நடப்பதை வைத்து நாம் வாழ்வில் எதுவும் நமக்கு சாதகமாக நடப்பது இல்லை. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று நினைக்கிறாய். ஏன்? ஒரு காரியம் உனக்கு தவறாக நடந்தது என்றால் மறு காரியமும் தவறாக நடக்கும் என்று யார் சொன்னது? நீயாக போட்டு குழப்பிக்கொள்கிறாய். குழப்பிக்கொள்ள வேண்டாம். நன்மைகள் செய்யும் நபருக்கு நிச்சயமாக நன்மைகளே விளங்கும். இப்பொழுது நீ அனுபவிப்பது அனைத்தும் போன ஜென்மத்தில் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுக்கான தண்டனைகள் தான் இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையோ மாறும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளும் உனக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். யாரை கண்டும் பயப்படாது. அதே நேரத்தில் ஒரு நபரிடம் போய் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது என்றெல்லாம் சொல்லி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை தவறாக மற்றவர்கள் நினைக்க விட்டு விடாது. உன்னுடைய வாழ்க்கையில் சரியோ தவறும், உன்னுடைய வாழ்க்கையில் சரியோ தவறும் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நான் உன்னை அதிலிருந்து காப்பாற்றுவேன். வாழ்க்கை என்ற ஒன்றை ஒரு நாளும், தயவு செய்து சொல்கிறேன், ஒரு நாளும் ஒரு பொழுதும்
தப்பாக நினைத்து தவறான பாதையிலேயோ இல்லை தவறான முடிவுகளையோ எடுக்க வேண்டாம். நல்ல முடிவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே பாக்கி உள்ளது. நீ நினைக்கிறாய் நம் வாழ்வில் தவறுதான் நடக்கும், நம் வாழ்க்கையில் சரியானது நடக்காது என்று. ஆனால் வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும். வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் எப்பொழுதும் உன்னை குறை பேசிக்கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே உன்னுடைய வாழ்வில் என்ன செய்வார்கள்? உன்னுடைய வாழ்க்கையில் இன்றும் அல்ல என்றும் பிரச்சனைகளை மூட்டிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதனால் அவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டுமோ, அடுத்தவர்களை பார்த்து பயப்பட வேண்டுமோ என்று எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் அவசியம் அல்ல. உன்னுடைய முயற்சியினால் நீ கொண்டு வரும் ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியை மட்டுமே பார்க்கும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயமும் வெற்றியை பார்க்கும், தோல்வியை ஒரு நாளும் பார்க்காது. என்னை நம்பி கையை பிடித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் எனக்காக என் அப்பா செய்வார், எனக்காக என்னுடைய சாய் செய்வார் என்று நம்புபவர்கள் நிச்சயமாகவே தலை நிமிர்கிறார்கள். தலை நிமிர்பவன் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கிறான். புரிந்ததா நான் என்ன சொல்கிறேன் என்று? நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே போதும். உங்களை யாராலும் எப்பொழுதும் அசைத்து பார்க்க முடியாது. ஆனால் இங்கு பல பேர் தன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைப்பதே அல்ல. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான விஷயங்களை பேசுவார்கள். நீ இப்பொழுது இதை செய், நல்லது நடக்கும். நீ இந்த விஷயத்தை செய், உன் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று வந்தவுடன் பின் வாங்குவார்கள். அது மாதிரிதான் நீ. அடுத்தவர்களுக்கெல்லாம் யோசனை, ஆனால் உனக்கு எந்த யோசனையையும் செய்வது கிடையாது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் யோசனைகளை உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ கொடுக்கலாம். இப்பொழுது இருக்கும் இந்த கடினமான சூழ்நிலைகள் எல்லாமும் மாறும். இந்த வாழ்க்கையில் நீ அடுத்தது என்று திருப்தியான ஒரு எதிர்காலமும் நடக்கும். நிறைய சோதனைகள், நிறைய மனவேதனைகள், நிறைய குழப்பங்கள் என்று பல விஷயங்கள் நடந்துவிட்டது. சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இனிதான் ஆனால் நடக்கப் போகிறது. இதுவரைக்கும் துக்கங்களாக நடந்த உன் வாழ்க்கை சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் மிக மிக ஆழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். இன்று நான் உன்னோடு இருக்கிறேன், என்றுமே நான் உன்னோடே இருப்பேன். அதில் எந்த ஒரு சிறு மாற்றமும் அல்ல. என்னை புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு நபர்களும் இன்பமாகவே இருப்பார்கள். துன்பமாக ஒரு பொழுதும் ஒரு நாளும் துன்பமாக இருக்க மாட்டார்கள், இன்பமாகவே இருப்பார்கள். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்க வேண்டுமோ இல்லை அழ வேண்டுமோ எதற்குமே வேலையே கிடையாது. எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். எல்லாம் உனக்கு சந்தோஷமாகவே நடக்கும். பொறுமையாக இருந்து பார். உன்னுடைய அத்தனை விதமான கவலைகளுக்கும் நான் மருந்து போட நானே வருவேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.